ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், துரந்தர் த ரிவெஞ்ச் துரந்தர் படத்துடைய செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மித்து உண்டு, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுருங்கடா, செகண்ட் பார்ட்லாம் எடுத்து எங்களை சாவடிக்காதீங்க, அந்த படத்தையும் சாவடிக்காதீங்க அப்படின்ற ஒரு மித்து உண்டு. பட் நம்ம லாங்குவேஜை தவிர மற்ற லாங்குவேஜஸ், குறிப்பாக நம்ம தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபஸ்ட் பார்ட்டை விட சூப்பராக எடுத்துடுறாங்கப்பா. இந்த துரந்தர் செகண்ட் அந்த படத்தோடைய ரிவ்யூவை நான் வந்து ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டு இனக்குழு அவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த அதிகார யுத்தம், அதை பற்றியும் அரசியல் யுத்தம், இதையுமே வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அங்கே ஒரு இந்தியன் ஸ்பை என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றத மட்டும் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இந்தியன் ஸ்பை அவருடைய ஸ்பை வேலையை தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணுறாரு, அங்கே அந்த கள்ளச்சந்தை மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவருடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இது ப்ரொபகண்டா படமாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அப்படியும் தெரியுது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. குறிப்பாக காங்கிரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொபகண்டா க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா என்னெல்லாம் விஷயம் எதுக்கெல்லாம் நடந்துச்சு, குறிப்பாக வந்து இந்த டிமானிட்டைசேஷன் வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து ஆடடா இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து கண்டிப்பாக வந்துச்சு. ஓவராலாகவே பார்க்குறப்ப ஸ்பை த்ரில்லரில் ஒன் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இந்த படம் வந்து தாக்கத்தை கொடுத்துச்சு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. படம் 4 மணி நேரம் கிட்ட ஓடுதுங்க. ஆனால் 4 மணி நேரத்தில் ஒரு சில இடங்கள் நமக்கு வந்து அந்த டயலாக்ஸ் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல வந்து நமக்கு டே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது தமிழாக இருந்தாலுமே அப்படி தான் நம்ம ஃபீல் வரும் கண்டிப்பாக. ஆனால் அதை தாண்டி ஒரு 4 மணி நேரம் நம்மளை சீட்டில் உட்கார வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, சூப்பர். பட் எனக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து டேய் படத்தை சீக்கிரம் முடிங்கடா அப்படின்ற ஃபீல்லாம் வந்துச்சு மக்களே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஒருவேளை அவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில. பட் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக, இன்னும் கொஞ்சம் கிரிப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருந்திருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரைட், ஓகே. இப்போ வந்து டெக்னிக்கல் டீமுக்கு வருவோம். மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு, சிஜி, அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க, அதில் நோ டவுட்டு. அப்படியே அந்த பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து காட்டணும் அப்படின்றது இருக்குல்ல, சூப்பர். அதை அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த ஒரு பாம் ஒன்று வெடிக்கும், அதான் வந்து எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு மாஸ் எலிவேஷனாக, அதே டைமில் வந்து ப்ராப்பராக ஒரு ரா ஏஜெண்ட், ஒரு ஸ்பை அப்படின்னா எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமாக கொடுத்துருக்குறாங்க, அதில் நோ டவுட்டு. அப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வருவோம். ரன்வீர் சிங், என்ன சரிஸ்மா சார், உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சார், அந்த தாடியும் அந்த முடியும் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிரட்டி விட்டாப்பில். ரன்வீர் சிங் நம்மளுக்கு தெரியல, ஹம்சா அப்படின்ற அந்த கேரக்டர் தான் நமக்கு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி காட்டினாப்புல. அதே மாதிரி வந்து ராகேஷ் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹம்சாவோட கேரக்டருக்கு வந்து மாமனார் கேரக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல, சூப்பராக இருக்கும். இந்த காமெடி அப்படின்றதுக்கு வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சு. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு பெருசாக சர்ப்ரைசிங்காக தெரில, எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டே. அந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பேட்ரியாட்டிக் படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பையாக போகிறவங்க வந்து எப்படிப்பட்ட சூழல்லேருந்து போகிறாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து காமிச்ச விதம் இருக்கு இல்லையா, நல்லா பண்ணியிருந்தீங்கய்யா, நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ரீசெண்ட் டைமில் பார்த்த அந்த சீக்வல்ஸில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.
இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதுதான் வந்து எனக்கு மிஸ் ஆன ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக எல்லா விதத்துலேயுமே நம்மளை வந்து பக்காவாக சூப்பராக அழகாக ஒரு 4 மணி நேரம் உட்கார வச்சு நான் வந்து ஒரு பேட்ரியாட்டிக் படத்தை எடுத்து காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து சூப்பர். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து ஸ்பையை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறோமோ அதே மாதிரி அவங்களும் அங்கேருந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு அனுப்புவாங்களா இல்லையா, எனக்கு இது ஒரு டவுட்டு. அப்போது இங்கே எத்தனை பேராக இருக்கீங்க டேய் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வருது. அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, படத்தில் அங்கே அதாவது பாகிஸ்தான்லேயே வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதம் பண்ணக்கூடிய மக்கள், அப்புறமா நான் தீவிரவாதம் பண்ணக்கூடிய மக்கள், அந்த நான் தீவிரவாதம் இல்லாத மக்களுக்காகவும் நான் போராடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, நமக்கு நல்லா இருந்துச்சு. பட் அங்கே பாகிஸ்தானில் உள்ள மக்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. பட் நமக்கு அதை பற்றி என்ன கவலை, நமக்கு வந்து நம்ம நாட்டிலேருந்து இந்த நம்ம நாட்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே பெஸ்ட்டு அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். நீங்கள் அதை தாண்டி இந்த ஹியூமன் ரைட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்காமல் ஜஸ்ட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய அந்த உளவுத்துறை அப்படின்றது என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு கர்வமாக ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும் மக்களே. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.75 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை உடனே பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.